தமிழகத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் விவசாய நிலங்களில் வெள்ளம் சூழ்ந்து பல ஆயிரம் ஏக்கர் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. கடந்த 15 நாட்களாக பெய்து வரும் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து எமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம் வழங்கிடும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். வணக்கம் ஆபிரகாம். தற்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்திலே கடந்த 2 வாரங்களாகவே தமிழகத்தின் பல பகுதிகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நாம் உண்ணும் உணவுகளின் மூலப்பொருட்கள் அனைத்துமே வெள்ள நீரிலே மூழ்கியிருக்கின்றன. பல லட்சம் ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட போது வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேட்டியளிக்கும் போது சொன்ன தகவல் என்னவென்றால், தமிழகத்தில் 3 லட்சம் ஏக்கர்கள் வெள்ள நீரிலே மூழ்கியிருக்கின்றன, கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கின்றன என்று தெரிவித்தார். ஆனால் தற்போது எந்த அளவு பாதிப்பு இருக்கிறது என்பது குறித்து தமிழக அளவிலே மிக முக்கியமாக கிட்டத்தட்ட ஒரு 12 மாவட்டங்களிலே கடுமையான பாதிப்பு, வெகு பாதிப்பு என்பார்களே அந்த வெகுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்புகள் எவ்வளவு என்பது குறித்து ஒரு தெளிவான கணினி வரைகளை மூலமாக நாம் சத்தியம் கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தியிருக்கிறோம். புயல், மழை, வெள்ளம் பாதிப்புகள் ஆகியவை குறித்தும் நிவாரணம் குறித்தும் பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தருவதற்காக இந்த கட்டுப்பாட்டு அறை அமைத்திருக்கிறோம். எனவே சத்தியம் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தற்போது எந்த அளவுக்கு தமிழகத்திலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். தற்போது தமிழகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலே எந்த அளவுக்கு பாதிப்பு என்பதை முதலில் பார்க்கலாம். முதலில் எந்த மாவட்டம் பாதிக்கப்பட்டு பார்த்தால் திருவாரூர் மாவட்டம். நீங்கள் திருவாரூர் மாவட்டத்திலே இந்த இடத்திலே பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த அளவு பாதிப்பு என்பதை தற்போது பார்ப்போம். திருவாரூரில் மட்டும் 13,117 ஏக்கர். இந்த 13,117 ஏக்கர் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது சம்பா சாகுபடிக்காக தயார் நிலையில், அடுத்த மாதம் அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ள பயிர்கள் வெள்ள நீரிலே மூழ்கி பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, அதே போன்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அடுத்ததாக திருவாரூர் அடுத்து மிக முக்கியமான அடுத்த மாவட்டம் என்று பார்த்தால் தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 32,000 ஏக்கர், ஒன்றல்ல இரண்டல்ல நேயர்களே, 32,000 ஏக்கர். நாம் நெற்களஞ்சியம், ஒரு காலத்திலே தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக விளங்கிய தஞ்சாவூரிலே 32,000 ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தஞ்சாவூரை விட அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்களும் நிறைய இருக்கின்றன. அந்த இடங்களை தற்போது பார்ப்போம். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் மாவட்டம் நாகை மாவட்டம். கடுமையான ஃபெஞ்சல் புயல் மட்டுமல்ல, அடுத்த மழைகளாலும் கடுமையாக பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் ஒன்று நாகை மாவட்டம். நாகை மாவட்டத்திலே 40,000 ஏக்கர், ஒன்றல்ல இரண்டல்ல 40,000 ஏக்கர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நெற்பயிர்களாகட்டும், கரும்பு, நெற்பயிர்கள் என கடுமையான பாதிப்பு இந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. நாகை அடுத்து நாம் பார்க்க போவது இதுவும் ஒரு மிக முக்கியமான மாவட்டம், கடுமையான பாதிப்பை சந்தித்த மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம். எனவே மயிலாடுதுறை மாவட்டத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு என்று பார்த்தால் 1,70,000 ஏக்கர், 1,70,000 ஏக்கரிலே விளைநிலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, மழைநீரிலே மூழ்கி இருக்கின்றன. இதனால் கடுமையான ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறது. இங்கு நெற்பயிர்கள் மட்டுமல்ல, கரும்பு, சோளம் மற்றும் பணப்பயிர்கள் என தோட்ட பயிர்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் மாவட்டம் கடலூர் மாவட்டத்திலே கடுமை இங்கு பார்த்தீர்கள் என்றால், அதாவது மயிலாடுதுறை விட அதிக அளவு பாதிப்பு கடலூரில் தான் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 2 லட்சம் ஏக்கர், 2 லட்சம் ஏக்கர் நிலங்கள், விளைநிலங்களும் பாதிப்படைந்திருக்கின்றன. இங்கு வெள்ளநீரிலே மூழ்கி, இங்கும் நெற்பயிராகட்டும், அதே போன்று கரும்பு, அதே போன்று பணப்பயிர்கள், சோளம் போன்ற பணப்பயிர்களும் இங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கடலூரிலிருந்து நாம் செல்ல இருக்கும் மாவட்டம் என்னவென்றால் திருநெல்வேலி. நெல்லை மாவட்டத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு? நெல்லையில் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களை அடுத்து தென் மாவட்டங்களும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தற்போது கூட தென் மாவட்டத்தில் மழை பெய்து அங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நெல்லையில் பார்த்தீர்கள் என்றால், அதாவது டெல்டாவுக்கு இணையான பாதிப்பு என்பது நெல்லையிலும் ஏற்பட்டிருக்கிறது. 1,60,000 ஏக்கர் அளவிலே விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு கடுமையான கரும்பு பாதிக்கப்பட்டிருக்கு, கரும்பு விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. வாழை மரங்கள், வாழைப்பயிர் ஏக்கர் கணக்கிலே வாழை மரங்கள் சாய்ந்திருக்கின்றன. அதனால் எந்த பயனும் இருக்க போவதில்லை விவசாயிகளுக்கு. என கடுமையான பாதிப்பை விவசாயிகள் சந்தித்திருக்கிறார்கள். எனவே நெல்லை மாவட்டத்திலே 1,60,000 ஏக்கர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் மாவட்டம், நெல்லையிலிருந்து நேரடியாக நாம் செல்கின்ற மாவட்டம் திருவண்ணாமலை. மண் சரிவு மட்டுமல்ல, விளைநிலங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு 52,000 ஏக்கர் அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அடுத்ததாக திருவண்ணாமலையில் நாம் பார்க்கின்ற மாவட்டம் விழுப்புரத்திலே பார்த்தீர்கள் 10,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு வெள்ள நீரிலே மூழ்கி இருக்கின்றன. அங்கும் சம்பாவுக்கு தயாரான பருவ பயிர்கள் தான் சாகுபடிக்கு அடுத்த மாதம் அறுவடைக்கு தயாரான பயிர்கள் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரத்திலிருந்து நாம் பார்க்க போகின்ற மாவட்டம் செங்கல்பட்டு.
செங்கல்பட்டிலே நீங்கள் ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படுகின்ற செங்கல்பட்டிலே நீங்கள் பார்த்தீர்கள் 3800 ஏக்கர் 3800 ஏக்கர் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கு பெரிய பாதிப்பு இல்லை, இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதற்காக இந்த 3800 ஏக்கர் என்று கொடுத்திருக்கிறோம். செங்கல்பட்டிலிருந்து நீங்கள் பார்க்கின்றால் புதுச்சேரியிலும் கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிப்படைந்திருக்கின்றன. புதுச்சேரியிலிருந்து நேரடியாக நாம் பார்க்கின்ற இடம் கிருஷ்ணகிரியில் 7044 ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டாலும் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, வெள்ள நீரில் மூழ்கி இருக்கின்றன. பல இடங்களில் அடுத்த மாதம் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகளை அறுப்பதற்கு தயாராக இருந்த நிலையிலே அவை கீழே விழுந்து வெள்ள நீரிலே மூழ்கி அழுகி இருக்கின்றன. அதனால் அவற்றை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே நாம் உண்ணும் உணவுகள், பல்வேறு வகையான உணவுகள், அது நெற்பயிராகட்டும் கரும்பாகட்டும், அதே போன்று கரும்பு பொங்கலுக்கு அறுவடைக்கு தயாராக இருந்த கரும்புகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. வாழை மரங்கள் குலையாக வாழை பழங்களும் வாழை தார்களும் அதே போன்று வாழை மரங்களும் சாய்ந்து கிடக்கின்றன. பணப்பயிர்கள், தோட்டப்பயிர்கள் என பல்வேறு வகையான பாதிப்புகள் விவசாயிகள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே கடந்த 3 வாரங்களாக தமிழகத்தையே புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது மழை, வெள்ளம், காற்று. இந்த 3 காரணமாக கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகள் சொல்லனா துயரிலே இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும், உரிய காலத்திலே கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை காப்பாற்ற வேண்டும், விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்ணும் உணவு சரியாக நமக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இல்லை என்றால் அவர்கள் கடுமையான பாதிப்படைவார்கள். அதன் எதிரொலி விலைவாசி உயர்வு முதல் அனைத்திலும் எதிரொலிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்காக தான் இந்த சிறப்பு வரைகளை நமது கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கொடுத்திருக்கிறோம். இதன் மூலமாக கிட்டத்தட்ட 6 லட்சம் ஏக்கர் கடந்த 3 வாரங்களிலே விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு பயிர்கள், கோடிக்கணக்கான மதிப்புடைய பயிர்கள் வீணாகி இருக்கின்றன. உடனடியாக நிவாரணம் கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் விவசாயிகளின் ஒருமித்த குரலாக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் சத்தியம் டிவியின் மூலமாக அரசுகளின் கவனத்திற்கு எடுத்து செல்கிறோம். நேயர்களே, தகவலுக்கு நன்றி சண்முகசுந்தரம். தமிழகத்தில் மழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விவசாய நிலங்களின் பயிர்கள் சேதம் குறித்து எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம் வழங்கின தகவல்களை தற்போது பார்த்தோம்.